ராஜா நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. கடலை விட மலையை விட பெரியது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உலகத்தை விட, கடலை விட, மலையை விட, இந்த மூணையை விட பெரிது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு போகணும் நாளைக்கு சபைக்கு போக முன்னால். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். உடனே சேக்கிழார் போனார். நேராக போய் ஒரு ஓலையை எடுத்து 3 பாட்டை எழுதி கையில் கொடுத்துட்டார். இதை கொண்டு போங்கன்னு. காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலம் அறிந்து ஒரு உதவியை ஒருத்தனுக்கு பண்ணால் அந்த உதவி இருக்கே அது உலகத்தை விட பெருசுங்கிறார் திருவள்ளுவர். காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. உலகத்தை விட பெருசு அதுதான். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்கிறாங்களே அந்த உதவியினுடைய தன்மை கடலை விட பெரியது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. அப்படின்னு கடலை விட பெருசு எது, உலகத்தை விட பெருசு எது, மலையிலும் ஆன பெரிதுன்னு நாங்கள் பாருங்க. எல்லாம் எழுதி 3 திருக்குறளை எழுதி நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. எவ்வளோ பெருமை சிறப்பு செல்வம் எல்லாம் இருந்தாலும் அடக்க ஒடுக்கமாக இருக்கிறவன் மலையை விட நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. அப்படி மலையை விட கடலை விட உலகத்தை விட எது பெருசுன்னு 3 திருக்குறளையும் எழுதி அவங்க அப்பா கையில் கொடுத்து கொண்டு போங்கன்னாங்க.